இன்று தினமலர் செய்தியிலே கட்டண விவரத்தை விளம்பரப்படுத்த தனியார் பள்ளிகளுக்கு மாநில தகவல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. உச்சநீதிமன்ற நீதிபதி ஆகிறார் தமிழக வழக்கறிஞர் மோகனா. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கயத்தாறு எட்டயாபுரம் பகுதி காட்டுப்பகுதியில் சட்டவிரோதமாக செயல்பட்ட பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் பெண் உட்பட 2 பலியானார்கள். சேலம் மாவட்டம் சிவநாயக்கன்பட்டியில் பேக்கரி உரிமையாளர் வீட்டில் 54 சவரன் நகைகள் கொள்ளை போலீசார் விசாரணை. நாம் தமிழர் கட்சி சீமான் இவருக்கு பிறந்த பெண் குழந்தைக்கு திமுக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் 11 சவரன் தங்க சங்கிலி, தங்கத்திலான பால் சங்கு, தங்க கொலுசு போன்ற பரிசு பொருட்களை சீராக வழங்கி வாழ்த்தினார். திமுக தலைவர் ஸ்டாலின் அனுமதியுடன் இந்த பரிசு வழங்கப்பட்டுள்ளது. வீட்டிற்கு வருமாறு ஸ்டாலின் அன்புடன் கேட்டுக்கொண்டார். அரசியலில் காங்கிரஸ் தன்னிடமிருந்து விலகியதால் மாற்று ஏற்பாடுகளை செய்கிறார் திமுக தலைவர் ஸ்டாலின். இதனால் திமுகவுடன் நாம் தமிழர் கட்சி கூட்டணியில் சேருமா என்பதை பொறுத்திருந்து கவனிப்போம். வணக்கம்.